இன்னொரு சைட்லேருந்து பார்த்தா லேக் இப்படி தான் தெரியும். நம்ம ஒரு வேறு லைக் என்ன சொல்கிறதுனா, நம்ம அங்கேருந்து பார்த்தோம் அது டாப் வியூலேருந்து. இப்போ நாம் வந்து எகெயின் வந்து உள்ளே வந்து நடந்து போயிட்டுருக்கோம். இங்கேருந்து பார்க்கும்போது லைக் விக்ஸ் மரத்தோட சேர்த்த மாதிரி பேக் சைடில் லேக் இருக்க மாதிரி வியூவில் பார்க்குறோம். ஓனர் அங்கே இருக்கார், ஏன் பின்னாடியே அப்போலேருந்து பின்னாடியே வந்துட்டுருக்காரு. என்ன விஷயம்னு தெரில. பார்க்க போயிட்டே இருக்குது, எப்படா வரும்னு இருக்குது. ஸ்டில் இப்போ நான் இருக்க லொக்கேஷனுக்கு நடந்தோ இல்லை வந்து ஒரு பைக்லேயோ சோலோவோ அப்படியே போய்கிட்டு மூங்கில் காடுகளேன்னு சொல்லிட்டு சாங்கை அப்படியே ஹெட்ஃபோனில் போட்டு கேட்டு செம்மையாக வைப் பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரியான ஒரு லொக்கேஷன் இது. தொட்டா சுருங்குன்னு சொல்லுவாங்க, பார்க்கலாம். தொடுங்க பார்ப்போம். என்னாச்சு, உள்ள பாம்பு கிம்பு இருக்க போதா? சுருங்குதாமா, டச் பண்ணுங்க எல்லா இடத்தையும். எல்லா இடமே சுருங்குதா? இருங்க நான் டச் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் டச் பண்ணுறது கேமராலேயே பட மாட்டேங்குது. லைட்டா அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் வந்தனாலே ஒரு விஷயம் பண்ணுவேன். லைக் என்கிட்ட இருக்க நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே நான் வந்து நேச்சர்கிட்ட கொடுக்குற மாதிரி. அதாவது எப்படி சொல்கிறதுனா, நம்மக்கிட்ட கோபம் அதாவது அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம நேச்சர்கிட்ட வெளிப்படுத்தணும்னா அது நம்மளுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னா, நம்மக்கிட்ட இருந்த மொத்த நெகட்டிவும் எடுத்துகிட்டு நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அதை விட பல மடங்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். ஸோ இப்போ அதான் நான் பண்ண போகிறேன். என்கிட்ட இருக்க கோவத்தை வந்து நான் ஷவுட் பண்ணி அந்த நேச்சருக்கு நான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறேன். என்ன மாதிரின்னு பார்ப்போம். வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடியே இங்கேருந்தே தெரியுது ஆக்சுவலாக. இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம். அடுத்த வியூ பாயிண்ட் இந்த வாட்டர் ஃபால் தான். நம்மளுக்கு அங்கேருந்தே தெரிஞ்சது இல்லையா. இந்த கேமரா குவாலிட்டியில் அந்தளவுக்கு ஜூம் பண்ணால் கிளியராக தெரியுமான்னு தெரில. பட் இங்கேருந்து எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. யாரோ நிற்கிறாங்க ஆக்சுவலாக. கீழே போகிறதுக்கு வாட்டர் ஃபால் போகிறதுக்கு வழி இருக்குது. பட் இந்த தேயிலை தோட்ட நடுவை போக முடியுமான்னு தெரில. போகக்கூடாதுன்ற மாதிரி ஏதோ போர்டு ஏதோ வச்சுருந்தாங்க. எங்கன்னா வழி இருக்கான்னு பார்ப்போம். வாட்டர் ஃபால் பார்த்திங்கன்னா மோகினி வாட்டர் ஃபால். ஏன் இந்த பேர் வச்சாங்க எனக்கு சத்தியமாக தெரியாது. பட் இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம். இங்கே வாட்டர் ஃபால் இருக்குது. இங்கே எஸ் சுற்றி வர பார்த்தா க்ரீனரியாக தான் இருக்குது. இது நடந்து வந்துக்கிட்டே அப்படியே மேலே பார்த்தா லைக் அதோட விஷுவல்ஸே வேறு லெவலுங்க. ஆனால் எனக்கு ஃபோன் வீடியோஸில் அந்தளவுக்கு தெரியுமான்னு தெரில. இதோ கிட்ட வந்தாச்சு. நிஜமாகவே ரொம்ப நல்லா இருக்கு. லைக் ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் அப்படியே நேச்சுரலாக இருக்க மாதிரியே இருக்குது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றி வர ஒரு வேலி மாதிரி வச்சு உள்ளெல்லாம் போய் நடந்து போகிற மாதிரி பார்க்குற மாதிரி இல்லாமல் எப்படி நேச்சுரலாக இயற்கையாக எப்படி அமைஞ்சிருக்கோ அதே மாதிரி அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் இருக்கலான்னு இருக்கேன். வேறு லெவல் வியூவில் வந்து ஒரு வாட்டர் ஃபாலு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆச்சு வந்து அதை பார்த்து ரசிச்சுட்டே இருந்தேன். நெக்ஸ்ட்டு ஒரு லேக் வியூ மாதிரி தான் ஒன்று, அதான் பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மொல்கமே ஜங்ஷன். இந்த வியூவும் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸ்ரீலங்காவில் பௌத்த மதத்தை சேர்ந்தவங்களுக்கு செவ்வாய்க்குன்ற ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையும் எல்லா விஷயமுமே எல்லாருக்கும் ஃபுட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே ஏறணும். இப்போ அந்த சாமி வந்து கரெக்டாக கீழே வந்து இருக்கு. நம்ம எல்லாத்தையும் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அது அங்கே தான் நின்றுட்டுருக்கு.
ஆக்சுவலாக கண்டி வந்துட்டு எல்லா லொக்கேஷன்லாம் பார்க்கல, ஏதோ என்னால் போக முடிஞ்ச அளவுக்கு லொக்கேஷன் தான் பார்த்துருக்கேன். இங்கே பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது, பட்டு டைம் இல்லாதனால எனக்கு ஒரு ஒர்க் வந்து கொழம்புல நாளைக்கு இருக்குது இம்பார்ட்டன்ட், அதனால் இங்கே இருக்க முடியாது. ஸோ 3:30க்கு பஸ்ஸு, இப்போ மணி டைம் பார்த்திங்கன்னா 3 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் வரும்னான்னு தெரில, ஒரு வேளை வந்தால் மிஸ் பண்ண இடத்த மறுபடியும் நானும் பார்க்குறேன், 2 வீடியோலையும் ஷூட் பண்ணி உங்களுக்கும் காட்டுறேன். வெசாக்குன்றது பார்த்திங்கன்னா புத்திசம் ரிலீஜியனில் இருக்கும் கொண்டாடப்படுறது. அந்த நாளன்னைக்கு இந்த பின்னாடி பார்த்திங்க கொடி மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி சோடிச்சு வச்சுருப்பாங்க. சோடிக்கிறதுனா டெக்கரேஷன். அதே மாதிரி இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா கைட் லைக் பட்டம் மாதிரி இந்த மாதிரி நிறைய இடத்துல சோடிச்சு வச்சுருப்பாங்க, ப்ளஸ் லைட் செட்டிங்கோட. அப்படியே எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் எங்கே எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணாலும் சரி, அங்கங்கே வந்து ஒரு இடத்துல ஃபுட் ஸ்டால் மாதிரி வச்சு எல்லாருக்குமே ஃப்ரீயாக வந்து ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. கொழும்புக்கு தான் போயிட்டுருக்கோம், நைட்டு போய் ரீச் ஆகிடுவோம். ஸோ கொழும்புல வந்து செம்ம விமர்சையாக வந்து வெசாக் வந்து கொண்டாடுவாங்க. எப்படி சொல்கிறதுனா, வெளிநாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊர்வலமாக வந்து ஒரு கேரக்டர்ஸ் வேஷத்தில் டான்ஸ் ஆடிக்கிட்டு பல கிலோமீட்டருக்கு போயிட்டுருப்பாங்க. அதே தான் ஆட்டோ வரும் தானே, வரும். அவன் இன்னைக்கு வெசாக்குன்றதுனால ஹையர் ஓடக்கூடாது, ஓடனா கேட்பாங்க, அதனால் முன்னாடி போங்க வரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அங்கே வந்து கொழும்பில் வந்து ரொம்ப அதிகமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது ஹையர் வர்றதுக்கு ஒரு நல்ல பேர்சன் இருந்தால் நல்லாயிருக்கும். தெரியாமல் சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால தான். இல்லை அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நம்பர் ஷேர் பண்ணுங்க. மற்றபடி ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் ப்ரைஸ் நீங்கள் சொல்கிறதான் ப்ரைஸ் நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்க, அதனால தான் உங்கள் நம்பர் நான் போகிறேன்னு சொல்கிறேன். வேண்டு சொன்னால் இப்போ இந்த டைமில் பரவாயில்ல, நம்மளோட வெதர் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த டைமில் வந்து இப்போ நீங்கள் ஓட்டு போட்டு எடுத்தோம்னா ஓட்டு போட வந்து ரொம்ப மழை சீசன் வந்துருச்சுன்னா சரியான உள்ளுக்கு போகவே இல்லை. அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸிங் மாறிட்டே இருக்கும், ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கிசான் அண்ணா தான் ஆட்டோ டிரைவரு. லைக் அவர் வந்து கரெக்டான ப்ரைஸிங் தான் சார்ஜ் பண்ணுறாரு. அவரோட நம்பர் நான் வந்து கீழே கொடுக்குறேன். அப்படியே அவங்க நம்பர் சொல்லிடுறீங்களாண்ணா, ரெக்கார்ட் ஆகிரும். நம்பர் நாட் 75 ஓகே 91487. ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஒரு வழியாக நம்ம சிவனொளி பாதை மலை என் பக்கத்தில் இருக்க சில இடத்தையும் பார்த்தாச்சு. என் வந்து முக்கியமாக சொல்லப்போனால் கிசான் பிரதர், அவர் வந்து கொஞ்சம் இடத்துக்கு போகிறதுக்கு வந்து கரெக்டான ப்ரைஸிங் வந்து சார்ஜ் பண்ணுறாரு. ஸோ அவரோட கான்டாக்ட் நம்பர் நான் ஆட் பண்ணியிருக்கேன் வீடியோவில், ப்ளஸ் நான் கீழேயும் வந்து கொடுக்குறேன். ஒருவேளை நீங்கள் ஹெட்டன் பக்கத்தில் இருக்க சிவனொளி பாதை மலை
நியர்பை பிளேசஸ்க்கு வந்து எங்கன்னா போகிறீங்கன்னா இவரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நானுமே சஜஸ்ட் பண்ணுறேன். அண்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.